இன்றைய தலைப்பு பாடுகள் மத்தியில் பரமனின் பாதம். நான் இந்த எப்பவுமே எல்லா அ சர்மனுக்குமே, "அப்பா நீங்க தலைப்பு குடுங்க, நீங்க தலைப்பு குடுங்க. நீங்க குடுத்தா தான் அடுத்து தான் நான் அந்த தலைப்பின் பிரகாரம் வந்து செய்தி சரியா ரெடி பண்ண முடியும்." அப்படின்னு கேட்பேன். இந்த வாட்டி இது தபசு காலம். அதாவது லென்டேஸ் இல்லையா? அதனால அதற்குரிதான ஒரு தலைப்பு இருந்தா நல்லா இருக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆண்டவர் கொடுத்த தலைப்பு தான் இது. பாடுகள் மத்தியில் பரமனின் பாதம். அப்போ இந்த தலைப்புக்கேற்ற வசனம், அதற்குரிதான வார்த்தைகளுக்குரிய காரியங்களை நாம் இன்று வந்து சற்று தியானிப்போம். சரியா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். பாருங்க, இந்த வசனம் இன்னொரு வாட்டி நான் படிக்கிறேன். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இத படி இந்த படித்த வசனத்தை நாம் சற்று தியானித்து பார்த்தோமானால், முதல் வரியில அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, எந்த சந்தோஷத்தை பார்த்து அவர் தாங்க முடியாத, சகிக்க முடியாத அளவுக்கு அவமானம், வசை சொற்கள், காரி உமிழப்பட்டது, ஏளன சிரிப்பு, கேவலமான பேச்சுக்களை கேட்பது, இப்படிப்பட்ட கடினமான செயல்களின் அவமானத்தை பெரிதாக எண்ணாமல், அவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டது மாத்திரமல்ல, சிலுவையின் பாடுகள் நாம் சாதாரணமாக சொல்லிவிட முடியாத அளவுக்கு கொடுமை கொடுமையாகிய பாரமான சிலுவையை சுமந்து சென்றது, வாரினால் அடிக்கப்பட்டது, முள்முடியை வைத்து தலையில் அடிக்கப்பட்டது, கைகளும் கால்களும் ஆணிகளால் சிலுவையோடு சேர்த்து அடிக்கப்பட்டது, விலாவை ஈட்டியால் குத்தப்பட்டது. இவை அனைத்தும் செய்து கடுமையான வெப்பம் நிறைந்த வேளையில் சிலுவையில் தொங்கி ஜீவனை விட்டது என்று இது போன்ற தாங்க முடியாத வேதனைகளை எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகித்ததின் காரணம், அவர் இந்த காரியங்கள் எல்லாம் செயலிலே முடிந்த பிறகு, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செயலாக்கம், அவரு அது அந்த செயலிலே அந்த அந்த செயலையெல்லாம் செய்து முடிந்த பிறகு அவருக்கு ஒரு மகிமையான அனுபவத்தை பெறப்போகிறது என்று என்னவென்றால், என்னன்னு பார்த்தோம்னா, பிதாவின் சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் விற்றிருப்பதாக என்று நாம் வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்றோம். இத்தனை பாடுகள், இவ்வளோ கஷ்டம், சிலுவை குறித்ததான காரியத்தை எல்லாம் எல்லாத்தையும் நான் இப்ப சொல்லி வந்தேன். இத்தனையும் இத்தனை பாடுகளும் எதுக்குன்னா, ஒரு மகிமையான அனுபவத்தை பெறுவதற்கு. அந்த மகிமையான அனுபவம் என்னன்னா, பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பது. இதுதான் ஒரு மகிமையான இதை பெறுவதற்காகத்தான் இவ்ளோ பாடுகள். அப்போ பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்வது லேசான காரியம் அல்ல என்று நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது எதை நமக்கு காண்பிக்கிறதுன்றா, நாம் பிதாவின் இடத்துக்கு போக வேண்டுமென்றால் சாதாரணமாக போய்விட முடியாது என்பதை உணர்த்துகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் நமக்கு முன்மாதிரி தான். வாழ்ற வாழ்க்கையில குழந்தை பருவத்திலிருந்து நம்மளுடைய இறுதி மூச்சு வரைக்கும் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் முன்மாதிரியா இருந்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் நாம் படிக்கும்போது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து
உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பாருங்க, இந்த வசனங்களை பார்த்தோமானா, அவர் எங்கே இருக்கிறாரோ, அல்லது எங்கே போகிறாரோ, அங்கேயே அவருடைய பிள்ளையாகிய நம்மையும் அவர் அருகில் வைத்துக் கொள்வார், அல்லது சேர்த்துக் கொள்வார் என்பது நன்கு அறிந்து கொள்ள முடிகிறது. இல்லையா? இந்த வசனமெல்லாம். நான் எங்கே இருக்கிறேன்னா, அங்க உங்களையும் நான் கொண்டுட்டு போவேன், கூட்டிட்டு போவேன். அப்படிங்கும்போது, அவர் எவ்வளவு நம்மை ராஜாதி ராஜன், தேவாதி தேவன். நம்மலாம் என்ன என்ன மனுஷர்கள்? நம்மலாம் எப்படிப்பட்டவங்க? இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொருவர் பாவியானவங்க. ஆனாலும் தேவாதி தேவன் என்ன செய்றாரு? அவரோடு நம்மள அவர் இருக்கிற இடத்துல நம்மள அருகிலே வைச்சு கொள்றணும். அப்படிங்கிறது அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. எவ்வளவு பாடுகள், கஷ்டங்கள், அவமானங்கள், வேதனைகள் பட்டு பிதா இருக்கும் இடத்துக்கு சென்றார் என்றால், அந்த இடத்துக்கு நாமும் அவரோடு சேர்ந்து இருக்க வேண்டுமென்றால், வாழ் அப்படி அப்படி நாமளும் இருக்கணும்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில, நம்ம எந்த அளவுக்கு அவரோடு ஐக்கியமாக இருக்கணும். யோசிச்சு பாருங்க. அவரோடு நம்ம ஐக்கியமா இருக்கணும்னா, நம்ம எந்த அளவுக்கு அவரோட அன்பு செலுத்தி வாழணும். எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்களும், பாடுகளும், துன்பங்களுக்கும் ஈடு கொடுத்து, அவை எல்லாவற்றையும் சகித்து வாழ வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா அவரோடு அவர் எப்படி பிதாவின் வலது பார்சல் இருப்பதற்கு இவ்வளோ பாடுகளோடு இருந்தாரோ, அதே போல நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு போய் அவர் அருகிலே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப எப்படிப்பட்ட கஷ்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள் இருந்தாலும், அதை மனமார சகித்து நாம் வாழ்ந்து வாழணுங்கிறது, அதை நம்ம எந்த அளவுக்கு உணர்ந்தா, அத நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு சின்ன விஷயத்துக்காக, சின்ன ஒரு உதாரணத்துக்காக ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு காரியத்தை சிந்தித்து பார்ப்போமானா, உதாரணத்துக்கு ஒரு தகப்பன் தன் மகனிடத்துல ஆ மகன் ஒருத்தர் சொல்றாரு, அவரோட படிப்பை பத்தி கூறும்போது, "நீ நல்ல மார்க் வாங்கிட்டு வா. உனக்கு வெகுமதியா ஒரு நல்ல ஒரு சைக்கிள் வாங்கி தர்றேன்." அப்படின்னு சொல்றாரு. அந்த மகன் இரவும் பகலுமா இரவும் பகலுமா கண் விழித்து, அ சாப்பாடு கூட சரியா சாப்பிடாம கண் விழித்து படித்து, படித்து, படித்து மிகுந்த பிரயாசப்பட்டு படிச்சு நல்ல மார்க் வாங்கினான். அப்படி நல்ல மார்க் வாங்குற மகனுக்கு, அவருக்கு அப்பா என்ன செய்றாரு, சொன்னது போல ஒரு நல்ல சைக்கிள் வாங்கி குடுத்தர்றாரு பாருங்க. அப்போ இரவும் பகலுமா அவன் கஷ்டப்பட்டு படிச்சது எதுக்காக? அப்பா நமக்கு ஒரு சைக்கிள் வாங்கி குடுப்பார். நாம அதுக்காகவே நம்ம படிக்கணும்னு அந்த அப்பா குடுத்த அந்த வெகுமதிக்காக அவன் படிச்சு அந்த சைக்கிள இது வந்து சாதாரண குழந்தைகளுக்கு சொல்ற உதாரணம். இது வந்து சண்டே கிளாஸ்ல சாதாரணமா சொல்லுவாங்க. சண்டே கிளாஸ்லன்னு சொல்றதும் ஒண்ணுதான், பெரியவங்களுக்கு சொல்றதும் ஒண்ணுதான். ஆக, அதுபோல தான் இது சின்ன உலகம். இது அ உலக பிரகாரமான செயல் இது. ஆனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயல் மிக கொடுமையான, கடினமான செயலாகிய சிலுவை மரணத்தை சந்தித்தது. இதை சகித்த பிறகுதான் அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று நாம் வசனத்தின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். பிதாவின் வலது பார்சல் அமர்வதற்கு மாத்திரமா அவர் ஒண்ணுக்கு மாத்திரமா இந்த உலகத்துல வந்து சிலுவை மரணத்தை சந்திச்சாரு. இன்னொன்று காரியம், இயேசு கிறிஸ்து பாடுபட்டு சிலுவை மரணத்தை அடைந்தார்னா, எதற்காக? மனுகுலத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காகவும், தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். பிதாவின் வலது பார்சல் உட்கார்ந்தது மாத்திரமல்ல, பாவிகளாகிய நம்மை பரலோகத்துக்கு சேர்த்துவதற்காகவும், இப்படிப்பட்ட ஒரு பயங்கர கொடுமையை அவர் அனுபவித்தார் என்று நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இதுக்குரிய வசனம், "இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார்" என்றார். அப்போ இழந்து போனது யாரு? பாவத்தில் விழுந்த மனிதர்களை மீட்கிறதா இறந்து போனவர்கள். பாவத்திலிருந்து மனிதர்களை மீட்கிறதா இறந்து போனவர்கள் என்று குறிப்பிடப்படுது. அப்ப
அப்போ இறந்து போனவர்களை மீட்கத்தான் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம் பாவத்தில் வீழ்ந்த மனிதர்களை மீட்டெடுப்பதற்கு என்ன செய்றாரு? பிதாவின் கட்டளைகளை, அதாவது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி, அவரது சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அப்ப பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு, அவர் பட்ட பாடுகளுக்கு அளவே இல்ல. அளவே இல்ல. மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்பதற்கு அவர் பட்ட பாடுகளுக்கு அளவே இல்ல. அப்போ இது எதை குறிக்குது? எது நமக்கு ஒரு திருஷ்டாந்தமா நமக்கு சொல்லுது? இது போலதான் நாமும் ஆண்டவர் இருக்கும் ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டுமென்றால், ஆண்டவரோடு நம்ம ஐக்கியமா இருக்கணும்னா, இந்த உலகத்துக்குரிய அநேக பாடுகளை சகிக்க வேண்டியதாக தான் உள்ளது. ஏன்னா, ஆண்டவர் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு முன்மாதிரியா வாழ்ந்துட்டு போனாரு. அவர் முன்மாதிரியா வாழ்ந்து போயி, பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்தார்ன்னா, அப்ப எத்தனை பாடுகள் பட்டுத்தான் அந்த இடத்தை அவர் அடைந்தார் என்று நாம் உணர்கிறோம். அப்போ நாமும் அவரோடு போயி ஐக்கியமா இருக்கணும். நித்திய நித்தியமா இருக்கணும். நம்ம ஆத்துமா அவரோடு வாழணும் அப்படின்னா, இந்த உலகத்தின் பாடுகளை நாம் சகித்தே ஆக வேண்டும். அதுதான் அதுதான் இந்த தலைப்புக்கு அந்த தலைப்பினுடைய ம அதாவது பாடுகள் மத்தியில் பரமனின் பாதம். இதுதான். அப்போ இப்படிப்பட்ட உலகத்தின் பாடுகள் ஆனா ரொம்ப கொடுமை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்து பாடுபட்டு ஏன்னா, இதுக்கு மேல ஒண்ணு இருக்குது அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இதுக்கு மேல ஒரு காரியம் இருக்குது. இத செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே! ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அது செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே! அப்படின்னு நம்ம எந்த காரியத்தையுமே நாம நினைக்க முடியாது. ஏன்னா, எத செஞ்சாலும் அதுக்கு மேல ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லாதபடிக்கு, அந்த டாப் மோஸ்ட்ட தான் செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். எல்லாமே அதுக்கு கீழயா தான் வரும். எல்லாமே அதுக்கு கீழாகத்தான் வரும். அதுக்கு மேல ஒண்ணு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. அப்ப சிலுவை மரணம் என்பது இந்த பாடுகள் அவர் சகித்தது என்பது டாப் மோஸ்ட் கஷ்டம். டாப் மோஸ்ட் பாடுகள். இப்ப நம்ம அந்த அளவுக்கு பாடுகள நம்ம நம்ம சகிக்கல. ஆனா நம்முடைய சிலுவையை ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்துக்கொண்டு அவர் பிறகே செல்லணும். நம்முடைய சிலுவை என்ன? இந்த உலகத்துக்குரிய இந்த வாழ்க்கையில நமக்கு என்ன கஷ்டம்? நமக்கு என்ன பாடுகள்? அப்படின்னு நாம உணர்ந்து நாம சகித்து, நாம அவரோடு ஐக்கியமாவதற்கு எப்படி நம்ம ஜீவிக்கணுமோ, அப்படி நம்ம ஜீவிக்க வேண்டும் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த, நமக்கு இருந்த உதாரணம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்த நம்ம பார்த்தோம்னா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து இந்த உலகத்தின் பாடுகள் என்னன்னு பாருங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, துன்பப்படுத்தி, பலவிதமான தீமையான ஆ மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இன்னொரு வாட்டி படிக்கிறேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, துன்பப்படுத்தி, பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூருங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. பாருங்க, இதுதான் இந்த உலகத்தினுடைய பாடுகள், சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு எது எஸ்பெஷலி நம்ம தேசத்துல அநியாயத்துக்கு ரொம்ப கஷ்டம். இது குறித்த காரியம் நடந்துட்டு இருக்கிறது. நாம இந்த தமிழ்நாட்டுல ஆண்டவருடைய கிருபையில கொஞ்சம் சேஃபா இருக்கிறோம். ஆனாலும் தமிழ்நாட்டுக்குள்ள பல இடங்களில கேள்விப்பட்டபடி திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல, திருச்சியில இது எல்லாம் சில இடங்களில இந்த மக்கள், உலக மக்கள் அ எல்லா ஓ சபைகளை, ஆலயத்தை இடிக்கிறது, ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கிற போதகர்களை துன்பப்படுத்துவது, இந்த காரியத்தை எல்லாம் இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. உள்நாட்டுல கூட ஆங்காங்க ஒரு கோயம்புத்தூர்ல ஆ ஒரு விஷயத்த நான் WhatsAppல பார்த்தேன். வேன் வருது. அவங்க வந்து ஊழியத்த முடிச்சுட்டு வர்றாங்க. வேன்ல வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் மக்கள், பொல்லாத மனிதர்கள். ஒரு கூட்டம் மக்கள் உருட்டுக்கட்ட, மத்த கல்லு, கில்லு எல்லாம் எடுத்து இந்த வேன் மேல எறியறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? ஊழியத்த முடிச்சுட்டு வந்தாங்க.
கிறிஸ்மஸ் டைம்ல தான். ஊழியத்த முடிச்சுட்டு வந்தாங்க. ஆனா அந்த வேன அடிச்சு நொறுக்கி, அந்த பெண்கள், இளம் வாலிப பெண்கள், இளம் பெண்கள் தான். சின்ன காலேஜ் படிக்கிற மாரி தான் பிள்ளைங்க. அந்த காலேஜ் படிக்கிற மாரி பிள்ளைகள, ஒரு வயதான ஒரு அம்மா, அ கால்ல போட்டுக்கிற செருப்ப கழட்டி, அடி அடின்னு அடிக்குது. ஏன்னா, அத பார்த்துட்டு என்னால தாங்கவே முடியல. அவங்க என்ன செஞ்ச காரியம்? அவங்க என்ன செஞ்சாங்க? ஊழியத்த செஞ்சுட்டு வந்தாங்க. அதுக்கு உலக மக்கள் குடுக்குற அ க ஒரு செயல் பாருங்க. இப்படி கோயம்புத்தூர்ல, ரொம்ப தூரத்துல இல்ல, கோயம்புத்தூர்ல அப்படி நடந்திருக்குது. ஆக இப்படியெல்லாம் தான் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள்னால பாக்கியவான்களா இருப்பீங்க. அப்போ அந்த பிள்ளைங்க அடிபட்ட அந்த பிள்ளைங்க, அந்த செருப்புல அந்த வயதான அந்த அம்மா அடிக்கிறாங்க. அந்த குழந்தைங்க, அந்த பெண்கள், அந்த வாலிப பெண்கள் அப்படியே கைய வச்சு தான் அப்படியே மறைச்சுட்டே இருந்தாங்களே ஒழிய, அவங்க திருப்பி எதுவுமே செய்யல. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையின்படி, அவங்க அன்ப குடுக்கணுன்ற ஒரே வார்த்தையின்படி, அவங்க திருப்பி எதுவுமே பேசல. திருப்பி எதுவுமே செய்யல. ஏன்னா வாலிப பிள்ளைகள் ஒரு வயதான ஒரு பாட்டிய தாக்குறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும், எவ்வளோ நேரம் ஆகும். ஆனாலும் அவங்க ஒண்ணுமே செய்யல. கைய வச்சு தான் அந்த வயதான அம்மா அடிக்கிறத தடுத்துட்டு இருந்தாங்க. இதுதான், இதுதான் உலகத்துல இதுதான் உலகத்துல அவர் நிமித்தம் சகிக்கிற பாடுகள். அவர் நிமித்தம் சகிக்கிற பாடுகள் தான் உலகத்துல நாம சகிக்கிறது. அதுக்காக அப்படி சகிக்கிறீங்கன்னா, நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள். பாருங்க, அப்ப அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காரியத்த, ஒரு நிந்தையான, ஒரு அவமானமான காரியத்த நம்ம சகிக்கிறோம்னாவே, பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப நமக்கு ஒரு மேன்மை, அப்படி ஒரு சகிப்பு இருக்கும்போது, அங்க நமக்கு ஒரு மேன்மை இருக்குது. அப்படின்னு நம்ம அறிந்து, உணர்ந்து, அந்த சகிப்பியெல்லாம் ஏற்றுக்கொள்ள தேவன் நமக்கு சொல்ற காரியம் அதுதான். நீங்க பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று. அப்போ இப்படிப்பட்ட அப்புறம் சந்தோஷப்பட்டு களிகூரணும். பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகள அப்படியே துன்பப்படுத்துறாங்க. அப்ப சந்தோஷப்பட்டு களிகூர சொல்றாரு. ஏன்னா, பரலோகத்துல நம்ம பலன் மிகுதியா இருக்கனால, பொக்கிஷத்தை நம்ம இந்த மாரி காரியங்கள்ல நமக்கு சகித்து, அவர் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவர் நமக்கு செய்த காரியத்தை நினைத்து பார்த்து, இந்த மாதிரி ஒரு கொடுமைகள், கஷ்டங்கள் நம்ம சகிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா, நாம என்ன செய்யணுமா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன்னா, இப்படிப்பட்ட காரியத்தினால நமக்கு என்ன ஆகுது? பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படுகிறது. பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து அப்ப இதுவும் வந்து பரலோகத்துல நாம் பொக்கிஷம் சேர்த்து வைத்தற்குரிய கணக்கா இருக்குது. அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? நம்ம என்ன செய்யலாம்? சந்தோஷப்படணும். சில பேரு தூஷணமான வார்த்தைகள பேசுறாங்க. ஒரு ஊழியத்துக்கு போகும்போதா, வீட்டுக்குள்ள இருந்தா யார் என்ன பண்றா? ஆனா, வெளிய போய் கர்த்தருடைய வார்த்தைய சொல்ல வரும்போது தான், உலகத்துக்குள்ள போம்போது, வாசல் விட்டு வெளிய போனாவே அது உலகம். அந்த உலகத்துக்குள்ள போகும்போது தான், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம வந்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. அப்படி எதிர்கொள்ளும்போது நம்ம என்ன செய்யணுமா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்ப சந்தோஷப்பட்டு களி கூறும்போது, நமக்கு ஒரு பலன் என்ன இருக்குது? பரலோகத்துல நம்முடைய பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படுகிறது. பரலோகத்திலே பொக்கிஷத்த சேர்த்து வைங்கள். அங்க பூச்சியும் இல்லை, துருவும் இல்லை. கள்ளர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. பாருங்க, பரலோகத்துல நம்ம பொக்கிஷம் எப்படி இந்த உலகத்துல பொக்கிஷம் இருந்தா, நம் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா, மகிழ்ச்சியா, வேண்டியது வாங்கிட்டு, பா வேண்டியத செஞ்சுட்டு, அப்படியே எவ்வளவு நம்ம கை நெறைய காசு இருந்தா, எவ்வளோ ஹேப்பியா இருக்கும். எவ்வளவு நம்ம சாப்பிடலாம், வாங்கி சாப்பிடலாம், உடுத்தலாம். அ இன்னும் மனசே மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த பூமியில நமக்கு பொக்கிஷம் இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குது. அதே மாரி தான் பொக்கிஷத்த பரலோகத்துல நம்ம சேர்த்து வச்சோம்னா, அப்படிப்பட்ட பரலோகத்துக்குரிய சந்தோஷத்தை நாம் நன்கு அனுபவிக்க முடியும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்துல நமக்கு கடினமான காரியங்கள், வேதனைக்குரிய காரியங்கள்,
சகிக்க முடியாத சங்கடத்துக்குரியது. ஒரு 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 யோசிச்சு பாருங்க. ஒரு இளம் வாலிப பிள்ளைகள, காலேஜ் படிக்கிற பிள்ளைகள, ஒரு வயதான ஒரு அம்மா செ தன்னுடைய கால்ல போட்டுட்டு இருக்கிற செருப்ப கழட்டி அடிக்கிறாங்கன்னா, அது எவ்வளவு ஒரு அவமானத்துக்குரிய காரியம். எவ்வளவு வேதனை. யோசிச்சு பார்த்தா, அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த குழந்தைங்க, அந்த பிள்ளைங்க அப்படியே கைய வச்சு தான் தடுக்குது. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு எத்தன ஒரு பரலோகத்துல பலன் அங்க எவ்வளவு மிகுதியா இருந்திருக்கும் பாருங்க. அப்போ ஆண்டவர குறிச்சது, ஆண்டவருடைய காரியத்துக்காக நாம் சில சங்கடங்கள சகிக்கும்போது, நமக்கு பரலோகத்துல பலன் மிகுதியா இருக்குது. பரலோகத்துல நமக்கு பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படுது. இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது, நம்ம எவ்வளவு ஒரு மனசுக்குள்ள சகிப்புத்தன்மை பெற்றுக்கொள்ளணும் பாருங்க. மனசுக்குள்ள யாராவது பேசினா கூட, ஏன் வீட்ல இருக்கிறவங்க கூட பேசுவாங்க. கொஞ்சம் காதுல கேட்கிறவங்க கூட பேசுவாங்க. ஏதாவது ஒரு காரியம் செயல்பட்டாங்கன்னா, ஆமாமா, இவங்க பெரிய காரியத்த செஞ்சுட்டாங்க. இதுவே நமக்கு ஒரு ஒரு அவமானமா தான் இருக்கும். ஆனாலும், இது எல்லாம் பொருட்படுத்தாம, அ குடும்பத்தார் சொல்லுவாங்க, உறவினர்கள் சொல்லுவாங்க, "அவளுக்கு வேற வேலை இல்ல. அவனுக்கு வேற வேலை இல்ல." எந்நேரம் இதையே இதெல்லாம் நமக்கு ஒரு வருத்தத்துக்குரிய வார்த்தைகள் தான். இருந்தாலும், நாம அதையெல்லாம் நம்ம கேட்டுட்டு, "என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம இப்படி விட்டுறணும்." அப்படின்னெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஆண்டவருக்குரிய காரியத்தை, ஆண்டவர் நமக்கு குடுத்த ஆசீர்வாதத்தின்படி, நமக்கு குடுத்த கட்டளையின்படி, நாம அவருடைய காரியத்த செய்யும்போது, பரலோகத்திலே நமக்கு பலன் மிகுதியா இருக்கும். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயங்கர கொடுமை அது சகிக்கவே முடியாத வேதனை, வேதனை, வேதனையில இருந்தா கூட, அவர் பிதாவின் வலது பார்சல் போய் இருக்கிறது. மக்கள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து, மக்களை எல்லாம் நித்திய ஜீவன கொண்டு வருவோம்ன்னு சொல்லி, அந்த ஒரு சந்தோஷத்துல தான் அத்தன காரியத்தையும் அவர் சகித்தார்ன்னு பார்க்கிறோம். அதே போல தான் நாம சில காரியங்கள சகித்துட்டோம்னா, நமக்கு பரலோகத்துல பலன் மிகுதியா இருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது, இப்படி ஒரு சிலாக்கியம் நமக்கெல்லாம் இருக்குதுன்னா, யார் என்ன சொன்னாலும், நாம என்ன செய்ய வேண்டாம்? கேட்கவே வேண்டாம். ஏன்னா, நமக்கு ஒரு பொக்கிஷம் சேர்ந்துட்டு இருக்குது. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அதிலேயே பாருங்க, சந்தோஷப்பட்டு களிகூருங்க. இன்றைக்கு இந்த விஷயத்த நான் இப்ப உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கும்போதே, மனசுக்குள்ள எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. என்னடான்னா, இதேதான், இதேதான். பரலோகத்துல நமக்காக ஒரு விஷயம் நடக்குது. ஒரு பொக்கிஷம் சேர்த்து படுது. அப்படி சேர்த்து வைக்கப்படுதுன்னா, நம்ம பரலோகத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்துல எவ்வளவு சந்தோஷம், ஜாலியா அங்க இருக்கலாம். அப்படின்னு நினைக்கும்போது, இந்த உலகத்துக்கு நடக்கிற, நமக்கு குடுக்கிற அவமானம், நிந்தைகள் எல்லாம், எல்லாத்தையும் அ நாம இது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்காம, டோன்ட் கேரா இருந்துக்கணும். அப்படி இருந்துட்டோன்னா, நமக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு பரலோகத்துல சேர்த்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாருமே இத கேட்கிற அனைவருமே, இந்த விஷயத்த கேட்கும்போது, நாம எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கலாம். யார் என்ன வார்த்தைகள் நம்மள சொல்லி திட்டினாலும், யார் என்ன வார்த்தை சொல்லி நம்மள அவமானப்படுத்தினாலும், நம்ம மனசுக்குள்ள ஒரு ஹேப்பியா வச்சுக்கணும். ஹேப்பியா வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும்போதுன்னா, நமக்கு என்ன ஆயிருது? அப்பாடா! நம்மள பேசிட்டாங்க. இது நமக்கு ஒரு ஆட் ஆகுது. பரலோகத்துல பொக்கிஷம் நமக்கு ஆட் ஆகுது. அப்படின்னு நம்ம நெனச்சோம்னா, நீங்க நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்கலாம். அப்படி நெனச்சோம்னா, நம்ம மனசுக்குள்ள எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா? சரி திட்டுறாங்களா? இன்னும் கொஞ்சம் திட்டட்டும். இன்னும் கொஞ்சம் திட்டட்டும். பரவால்ல. நமக்கு பரலோகத்துல இதெல்லாமே பொக்கிஷமாகுது. இதெல்லாமே பரலோகத்துக்கு நம்ம பொக்கிஷமா கிடைச்சிட்டு இருக்குது. ஆட் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு நெனைக்கும்போது, நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. மத்தவங்க திட்டுனா கூட. இதை நம்ம யோசிச்சு பார்த்து, நமக்கு ஒரு பெரிய பலன் பரலோகத்துல இருக்குதுன்னு நெனச்சுட்டு, ஹேப்பியா இருக்கணும். ஹேப்பியா இருக்கணும். அதனால யார் என்ன திட்டினாலும், யார் என்ன அவமானப்படுத்தினாலும், சந்தோஷம் தான் படணும். ஏன்னா, பரலோகத்துல நமக்காக பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படுகிறது. இந்த வார்த்தையின்படி பார்த்தா, ஆண்டவருக்காக அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக செய்யப்படுகிற அனைத்து ஊழிய காரியங்கள் செய்யும்போது, உலக மக்களால் பகைக்கப்பட்டு, பலவித பிரச்சனைக்குள்ளும், பலவித மனிதர்களால் தாக்கப்படும்போது, தாக்குவதும் நமக்கு நடக்கும்போது, அதை பொறுமையா ஏற்றுக்கொண்டால், ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள்
பாக்கியவான்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பாக்கியவான்கள் என்று கருதப்படுகிறாங்க. ஆண்டவரே நமக்கு சொல்றார். அப்படிப்பட்ட பாதைகளில் கடந்து வந்தால், பரலோகத்துல பொக்கிஷம் நமக்கு சேர்த்து, சேர்த்து நம்ம பெரிய இந்த ஊர்ல இருக்கிற பணக்காரர் போல, அந்த ஊர்ல நல்லா பொக்கிஷமா, பணக்காரரா, அந்த ஊருக்குரியது என்னன்னு தெரியாது. அந்த ஊர்ல என்ன இது, ஆனா போய் பார்த்தா தான் தெரியும். ஆனாலும் இந்த மாரி காரியத்தின் மூலமா நம்ம பொக்கிஷம் சேர்த்து வைத்து பட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் நமக்கு ஆறுதலும், தேறுதலுமா, பரலோகத்துக்கு போக வேண்டுமென்றா, பரலோகத்துல பொக்கிஷம் சேர்த்து வைக்க வேண்டுமென்றால், இப்படி பல பாடுகள், பல இன்னல்கள், பல கஷ்டத்தின் மத்தியில தான் நாம அ இந்த பரலோக பொக்கிஷத்த நம்ம சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, கடந்து செல்ல முடியும். அந்த அது மாத்திரம் தான் நம்ம இந்த மாரி காரியத்தினால தான், இந்த விஷயங்களை நாம் சாதாரணமாக கடந்து செல்ல முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்துல என்ன போட்டுருக்குதுன்னு பார்த்தங்கன்னா, பாருங்க இதுக்கு நல்ல ரெலவென்ட்டான ஒரு வார்த்தை. "இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், வழி விசாலமாயிருக்கும். அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்." பாருங்க, இந்த வசனம் இடுக்க வா இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், வழி விசாலமாய் இருக்குது. அதன் வழியாய் பிரவேசிகள் அநேகர். பாருங்க, இப்ப சந்தோஷமா இந்த உலகத்துல ஹேப்பியா யாரும் நம்மள ஒண்ணும் சொல்ல முடியாத அளவுக்கு. ஏன்னா, மெஜாரிட்டியா இன்னைக்கு உலகத்துல ப கணக்கு பார்த்தா மெஜாரிட்டி கர்த்தரை அறிந்தவர்கள் சிறுபான்மையர் தான். கர்த்தரை அறியாதவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. அந்த அநேக பேர் வந்து என்ன செய்றாங்க? இடுக்கமான வாசல் வழியில போறதில்ல. அப்ப அது இடுக்கமான வாசல் வழியா வழியா போறதில்லைன்னா, எங்க போவாங்க? களியாட்டம், ம், இச்சைகள், சினிமா பார்க்கறது, இன்னுமாக கேலி பண்றது, இப்படி மக்களை எல்லாம் அப்படி அ என்ன சொல்றது? அவங்கவங்க இஷ்டத்துக்கு, அவங்க மனம் போன போக்குல செயல்படுறது. இதெல்லாம் வந்து ஒரு இடுக்கமான வாசல் கிடையாது. இதெல்லாம் சும்மா விசாலம். விசாலமா கடந்து போற வழிகள் தான் அதெல்லாம். என்னென்ன செயல் பண்ணுமா? தண்ணி குடிக்கிறது, இன்னுமாக வேற கெட்ட காரியங்கள் செய்யறது. அவங்கவங்க மனம் போன போக்குல செய்யறது. அவங்கவங்க மனசு கேட்ட திருப்தி கேட்டது போல, மனம் போன போக்குல செயல்படுறது. அப்படி செயல்படுவதுங்கிறதுக்கு அங்க அது ஒரு இடுக்கமான வாசல் கிடையாது. விசாலம், திறந்த வெளி, திறந்த வெளி. நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். அப்படிங்கிற அந்த திறந்த வெளியில பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அவங்க அவங்க என்ன பண்ண போறதில்ல. அந்த மாரி விசாலமான வாசல்ல போறவங்க பரலோகத்துக்கு போய் சேர போறதில்ல. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். பாருங்க, எத்தன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த நேரத்துல இத பத்தி போதிக்கிறதுக்கு சந்தோஷம், கேட்கறதுக்கு சந்தோஷம். ஏன்னா, இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறது சிலர். அப்ப பாருங்க, அந்த சிலர் அப்படிங்கிற அந்த வார்த்தையில வரும்போது, நாம எவ்வளவா வந்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். இந்த நேரத்துல ஜாலியா, சந்தோஷமா, அப்படியே தூங்கிட்டு, உருண்டுட்டு படுக்கையில ஹேப்பியா முழிச்சு, முழிச்சு யோசிச்சுட்டு, சந்தோஷமா படுத்துட்டு இருக்க வேண்டிய இந்த நேரத்துல, நாம என்ன செய்யறோம்? நம்ம எல்லாரும் எழுந்து 4:30 மணிக்கே எழுந்து, ரெடி ஆயிட்டு, ஆண்டவர பார்க்கலான்னு நம்ம தூக்கத்தை எல்லாம் அ நேத்துக்கே நான் எதுக்காக சொல்லல. நான் தூங்கும்போது நேத்து கிட்டத்தட்ட எனக்கு 1 மணி, 1 1/4 மணி ஆயிடுச்சு. அப்ப நான் கர்த்தர் இடத்துல, ஆண்டவரே இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. 1 1/4, 2 1/4, 3 1/4, 4 1/4, 3 1/4 மணி நேரம் தான் இருக்குது நான் தூங்குறதுக்கு. தயவு செஞ்சு நான் எழுந்துக்கும்போது உற்சாகத்தோட எழுந்துக்கணும். நீங்க தான் எனக்கு அந்த உற்சாகத்த குடுக்கணும்.
ஏன்னா, ஒருத்தர் தூங்குறதுக்கு மினிமம் 6 மணி நேரம், 7 மணி நேரம் வேணுங்குது. இது நான் இப்ப 3 1/4 மணி நேரம் தான் தூங்க போறேன். அதுவும் படுத்த உடனே கொஞ்ச நேரம் தான ஆகும். அப்படி தூங்கும்போதும் கொஞ்சம் நேரம் ஆயிரும். அப்ப இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் குறையும். ஸோ 3 மணி நேரம் தான். நான் எழுந்துக்கும்போது கொஞ்சம் உற்சாகத்தோட எழுந்து "திரும்ப செய்யுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு 4:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்தேன். அலாரம் அடிச்ச உடனேயே கர்த்தரோட பெரிதான கிருபையில உற்சாகத்தோடவே தான் எழுந்தேன். ஏன்னா, அந்த உற்சாகத்த கர்த்தர் குடுக்குறாரு. அப்போ இது வந்து ஆண்டவர் குடுக்குற ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்போ இது வந்து இப்ப நடந்தது சொல்றேன். அ இந்த வசனத்த பார்த்தோம்னா, "ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்." அந்த சிலர் தான் நாமெல்லாம். அப்ப ஜீவனுக்கு போகிற வாசல நோக்கி நாம இப்ப போயிட்டுருக்கிறோம். பயணப்பட்டுட்டு இருக்கிறோம். தூங்கணும்னா 8 மணி வரைக்கும் தூங்கலாம். இல்ல, ஆண்டவர தேடணும். இது கொஞ்சம் அப்படியே நம்ம தூக்கத்த கொஞ்சம் இது பண்ணிட்டு, பாரு குழந்தை, சாரா, அ இந்த கால வேளையில இந்த சிறு குழந்தை வந்து ஆண்டவருக்காக பாட்டு பாடிட்டு இருக்குது. அது தூங்கணும்னா, இன்னைக்கு நாளைக்கு சண்டே தான். நேரம் லேட்டா வரையும் தூங்கலாம். ஆனா, இந்த குழந்தை என்னது? கர்த்தருக்காக இந்த நேரத்திலேயே எழுந்து நேரத்திலேயே எழுந்து ஆண்டவருக்கு பாடல்கள் பாடுச்சு. எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இந்த குட்டி புள்ள இப்படி எழுந்து கர்த்தருக்காக இந்த கால வேளையில 5 மணிக்கு எழுந்து இப்படி பாடல் பாடுதுங்கும்போது, எனக்கே இத்தன சந்தோஷமா இருக்குன்னா, தேவாதி தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார். சாரானால. இவ்வளவு நேரத்துல எழுந்து அவருக்காக துதி பாடல் பாடுறது, கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அதனால, சாரா கண்ணு, நீ சந்தோஷப்பட்டு களிகூரு. கர்த்தருக்காக நீ பாட்டு பாடுற. ஆண்டவர் உன்னை பெரிதுமான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஓகே. இங்க பார்ப்போம். இங்க வரலாம். இங்கே இந்த மாதிரி ஜீவனுக்கு போகிற வாசல் என்பது பரலோகத்துக்கு பரலோகத்துக்கு பரமனின் பாதப்படிக்கு செல்வதென்பது கஷ்டப்பட்டு, நெருக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, கர்த்தரை தேடி அவர் வழியில செல்லும்போது தான் நம்முடைய பரலோக தேவனை தரிசிக்க முடியும். இந்த கஷ்டப்பட்டு, நொறுக்கப்பட்டு, வேதனைப்படுகிறதெல்லாம் இந்த உலகத்துக்குள்ள என்னென்ன காரியங்களெல்லாம் நடக்குதோ அதுதான். அப்ப அதுக்கு நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறணும். ஏன்னா, நம்ம பரலோகத்துல பலன் மிகுதியா இருக்குது. இது எவ்வளவு யோசிச்சு பாருங்களேன். இப்போ யாராவது நம்மள வந்து கர்த்தர குறிச்ச காரியம் தான சிந்திக்கும்போது, அவங்க திட்டும்போது நமக்கு மன வருத்தமே வரக்கூடாது. ஏன்னா, நமக்கு பரலோகத்துல பலன் மிகுதியாயிட்டு இருக்குதும்போது, மனசுக்குள்ள ஒரு ஹாப்பியஸ்ட் ஃபீலிங் தான் வரும். இது இது நிஜமாவே நான் இத ப்ரிப்பேர் பண்றத விட, இத உங்களோட பகிர்ந்து கொள்ளும்போது, அ எவ்வளோ ஹேப்பியா இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. யாராவது திட்டினா கூட, வீட்ல ஒண்ணும் எங்க வீட்ல அவ்வளோக்கெல்லாம் இல்ல. வெளிய யாராவது ஏதாவது நான் இன்னும் வெளிய போய் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. கர்த்தரோட வார்த்தை குடுக்க போகும்போது என்ன மற்றவங்க பேசுறாங்கன்னு தெரியல. அ ஆனாலும், இதுக்கு பின்னால எப்படி கர்த்தர் நம்மள நடத்துவாருன்னு தெரியல. ஆனாலும், அது என்ன நடத்துதல் எப்படி கொண்டு வந்து என்ன மற்றவங்க பேசினாலும், நம்ம மனசுக்குள்ள ஒரு ஹாப்பியஸ்ட் ஃபீலிங் தான் வரப்போகுது இதுக்கப்புறம். இதுக்கப்புறம் வரப்போகுது. பிரியா சந்தோஷப்படணும். அவ வீட்ல அவளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், அ இத நெனச்சு மனசுக்குள்ள எல்லையில்லாத சந்தோஷம் பிரியா பட்டுக்கணும். இன்னும் மற்றவங்க இத கேட்கறவங்களுக்கு ஏதாவது இதற்குறிச்சுதான ஒரு பாடுகள் இருந்தா, மகிழ்ந்து களி கூறுங்க. இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்து தான் நம்ம மனிதர்கள் அவர்களுக்கு உண்மை உத்தமமா ஊழியம் செய்யணும். அநேக பரிசுத்தவான்களை பற்றி நாம புஸ்தகத்துல படிச்சிருக்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக தங்களுடைய தேசத்த விட்டு, குடும்பத்த விட்டு, அ குழந்தைகள விட்டு பிரிஞ்சு, ம் ஆண்டவருக்காக தேசத்த விட்டு ப எல்லாம் நமக்கு எப்படி ஆண்டவர பத்தி தெரிஞ்சது? எல்லாம் இந்த இங்கிலாந்து தேசத்திலிருந்து, அமெரிக்க ஐக்கிய தேசத்திலிருந்து வந்தவங்கலாம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரோட வார்த்தை சொல்றதுக்கு எங்கெல்லாம் இருந்து வந்திருக்காங்க பாருங்க. அவங்க வந்து நமக்கு ஆண்டவர போதிக்காம இருந்ததுன்னா, நமக்கு எப்படி இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன தெரிஞ்சிருக்க முடியும்? எப்படி நம்ம பரலோகத்த பத்தி தெரிஞ்சிருக்க முடியும்? எப்படி நம்ம நித்திய ஜீவன பெற்றிருக்க முடியும்? அ இதெல்லாம் ஆண்டவரு அவருடைய பிள்ளைகள அனுப்புனது எங்கிருந்து வந்திருக்காங்க பாருங்க.
அப்படிப்பட்ட தூரத்துல இருந்து எத எதெல்லாம் விட்டு வந்திருப்பாங்க. அவங்க தேசத்த விட்டு வந்திருப்பாங்க. அவங்க சொந்த பந்தத்த விட்டுட்டு வந்திருப்பாங்க. இன்னும் ஊழியம் பண்றேன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே குடும்பத்தோட இங்க வரமாட்டாங்க. வருஷக்கணக்கா, வருஷக்கணக்கா கு மனைவிய விட்டு பிரிஞ்சு வந்திருக்காங்க. குழந்தைக அன்பா, நேசமா அப்பா, அப்பான்னு கூப்பிடுற அந்த குழந்தைங்க, அ டாடி, டாடின்னு கூப்பிடும். அந்த தேசத்துல. அந்த பிள்ளைகளையெல்லாம் விட்டுட்டு பிரிஞ்சு வந்து தான், ஆண்டவரோட வார்த்தைய அறியாத மக்களுக்கு நம்ம போய் சொல்லணும்னு தானே, அந்த மக்கள் எல்லாம் நம்ம தேசத்துக்கு வந்தாங்க. இன்னும் சொல்லப்போனா, அவங்கலாம் வரும்போது நம்ம தேசம் அப்படியே காட்டுமிராண்டி மாரி இருந்தது. ஒரு அ ட இது கிடையாது. சிவிலைஸ்டு மக்கள் நம்ம படிக்கிறோம் சரித்திரத்துல ராஜாக்கள் அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்கன்னு. ஆனா, ஆண்டவருடைய வார்த்தைய குடுக்க வரும்போது, அப்படியே ராஜாக்கள் கிட்டயா போக முடியும்? அப்படியே ஏழை எளியவர் மத்தியில, ஒடுக்கப்பட்டவர்கள் மத்தியில, இப்படித்தான வார்த்தைய போய் குடுக்க போயிருப்பாங்க. அப்படி போகும்போது, அந்த மக்கள் எல்லாம் படிப்பறிவு இல்லாம, அன்சிவிலைஸ்டு பீப்பிள் அப்படியெல்லாம் இருந்தாங்கன்னெல்லாம் நான் புஸ்தகத்துல படிச்சிருக்கிறேன். அந்த மாதிரி மக்கள் இடத்துல வந்து, அவர்களுக்கு இயேசுவ சொல்றதுக்கு முன்னாடி, அவங்க எப்படி எப்படியெல்லாம் வாழணும், எவ்வளவு ஒழுக்கமா வாழணும், இது எல்லாம் சொல்லிட்டு, இது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, அப்புறம் அவங்களுக்கு என்ன வேணும்? சாப்பிடுறதுக்கு வேணுமா? போட்டுக்கிறதுக்கு துணிமணி வேணுமா? அவர்களுக்கு மருத்துவ செலவு வேணுமா? அவர்களுக்கு படிப்பு செலவு வேணுமா? இது எல்லாம் குடுத்துட்டு தான், அப்புறம் ஆண்டவர சொல்ல வந்தாங்க. அப்படி சொன்னவங்க தான், நமக்காக ஊழியக்காரரா வெளிநாடுகள்ல இருந்து வந்தவங்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம இந்த ஜீவன தெரிஞ்சுக்கொள்ளணும். அவங்க எத்தனை தியாகம் பண்ணி இந்த ஊழியத்துக்கு வந்தாங்க இல்லைங்களா? எவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோ தேசத்த விட்டு, எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க. அ ஆண்டவர் சொல்றதுக்கு வந்தவங்க. நாம இந்த உள்ளூருக்குள்ள, இந்த உலகத்துக்குள்ள, பக்கத்துல, அக்கம் பக்கத்துல, இன்னும் மற்ற இடங்களில, அ ஆண்டவர சொல்லுவதுங்கிறது ஆண்டவர சொல்லுவதுங்கிறது எவ்வளோ நம்ம தலையாய கடமை. நம்ம தலையாய கடமை. ம். அப்படியே வேதத்துல பார்த்தோமானா, இது எப்படி வந்து ஊழியக்காரங்க வெளிநாட்டுலருந்து வந்து நமக்கு சொன்னதுனால தான், இப்படிப்பட்ட மகத்துவ தேவனை அறிஞ்சிருக்கிறோம். இப்படி நம்மளுடைய ஆத்துமாவுக்குரிய நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன் அவர்தான்னு நம்ம அறிஞ்சது, எவ்வளோ பெரிய பாக்கியம்! எவ்வளோ பெரிய சிலாக்கியம்! யோசிச்சு பாருங்க, என் அருமை பிள்ளைகளே! எவ்வளோ சந்தோஷம்! அப்படியே வேதத்துல பார்த்தோமானா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சீஷர்கள் ஊழியத்தின் நிமித்தம் எவ்வளோ பாடுபட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சிலுவையில ஒரு சீஷர் அடிச்சது, என்ன ஆண்டவர் மாரி எனக்கு குடுக்காதீங்க தண்டனை. நான் வந்து ஆண்டவருக்கு நிகரானவன் இல்ல. அதனால நீங்க சிலுவை தண்டனை எனக்கு குடுத்தா கூட, என்ன சிலுவையில தலைகீழா அடிங்க. அப்படின்னு ஒரு சீஷன் சொல்லி, சிலுவையில தலைகீழா அடிச்சு, கொல்லப்பட்டான்னு நாங்க புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஆக, இப்படி நாம் எல்லோருமே அறிந்த வேதத்துல பல நிருபங்களை எழுதிய பல நிருபங்கள் வேதத்தின் பல நிருபங்களை எழுதியவர் பவுல். பவுல் அநேக பாடுகள். அந்த பவுல் என்னெல்லாம் பாடுறாரு. நம்ம வேதத்துல அப்போஸ்தலர்லாம் படிக்கும்போது பார்த்தா, அநேக பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானப்பட்டது, கசையடிப்பட்டது, இப்படியாக பல இன்னல்களை சகித்தார் என்று வேதத்தின் மூலமாக அறிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள், பாடுகளை சகித்துக் கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். நம்முடைய தேசத்துக்கு வந்த எல்லா அ மிஷனரிமார்களும் அப்படித்தான் சகிச்சாங்க. ஆண்டவருடைய சீஷர்கள் அப்படித்தான் சகிச்சாங்க. ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண அநேகர் ஆ நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரிஷாவுல ஒரு பாஸ்டர் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ண அந்த ஃபாரினர அவருடைய குழந்தைகளோடு அப்படியே தீய வச்சு எரிச்சாங்க. எவ்வளவு மனவேதனை! எவ்வளவு மனவேதனை! எவ்வளவு துக்கம்! அவரும் அவருடைய 2 மகன்களும் ஊழிய ஊழியத்தின் நிமித்தம் எரித்துக் கொல்லப்பட்டார்கள். அந்த ஜீவன் எப்படி துடிச்சிருக்கும். ஆனா, அவங்களுக்கு பரலோகத்துல எவ்ளோ பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா? ஆனாலும் பயங்கர வேதனை தான். பயங்கர துக்கம் தான். யாருக்கும் வரக்கூடாது. அப்படிப்பட்ட வேதனை, துக்கம். ஆக இதெல்லாம் நம்ம எல்லாரும் அறிந்த வேதனை. இன்னும் நம்முடைய தேசத்துல சில இடங்களில
இன்னைக்கு முக்கியமா வட மாநிலங்களில கிறிஸ்தவருக்கு பெரிய எதிர்ப்புகள் சந்தித்துக் கொண்டு அ பெரிய எதிர்ப்புகளை கிறிஸ்தவர்கள் சந்தித்துக் கொண்டு தான் வருகிறாங்க. இந்த கஷ்டங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு வாழ்வதெல்லாம் எதற்காகவென்னா, ஆத்துமாக்களை பரலோகம் கொண்டு சேர்ப்பதற்காகத்தான். இந்த எல்லா பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் ஊழியக்காரர்களா படுறாங்கன்னா, பரலோகத்துல ஜனங்கள் ஆண்டவர் அறியாத மக்களுக்கு ஆண்டவர சொல்லி, அவங்க ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, அவங்க ஆத்துமா நித்திய ஜீவனை பெறணுன்ற அந்த ஒரே நோக்கத்தோட தான் இந்த ஊழியத்தை எல்லாம் ஊழியர்கள் செய்கிறார்கள். ஆக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்த நம்ம வாச்சோம்னா, "உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன்" என்றார். பாருங்க. ஆக ஆண்டவரே நமக்கு சொல்லுவது என்னவென்றா, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலக வாழ்க்கையில உபத்திரம் நிறைந்த வாழ்க்கை தான். உலக வாழ்க்கை உபத்திர நிறைந்த வாழ்க்கை தான் அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு. சொல்லிட்டு நமக்கு ஆறுதலா என்ன சொல்றாரு? ஆறுதலா என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு. திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அவர் உலகத்தை ஜெயிச்சார்னாவே, நாம எல்லாரும் ஜெயிச்ச மாரி தான். ஒரு ஒரு போர்ல ஒரு ராஜா ஜெயிச்சார்னா, அந்த ராஜ்யம் முழுவதும் ஜெயிச்ச மாரி தான். ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்துக்குள்ள ஜெயிச்சார்னா, அந்த குடும்பமே ஜெயிச்ச மாரி தான். அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பன், "நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்" அப்படின்னு அவர் ஒரு வார்த்தைய சொல்றாருன்னா, நாம எல்லாரும் உலகத்தை ஜெயித்தவர்கள் தான். ஏன்னா, நம்முடைய தகப்பன் ஜெயிச்சாருன்னா, அந்த தகப்பன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற நம்ம அனைவருமே இந்த உலகத்த ஜெயித்தவர்கள் தான். ஆக, என்றைக்கு ஆதாம்ல எப்படி ஏன் ஜெயிச்சோன்றோம்? என்றைக்கு ஆதாமினால் பாவம் உலகத்துக்கு வந்ததோ, அன்றைக்கே உலகம் பிசாசின் பிடியில அகப்பட்டு விட்டது. உலகத்தை பிசாசு ஆட்சி செய்யும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு வழிபடுபவர்களுக்கு பிசாசு எவ்வளவா எதிர்த்து நிப்பான். எவ்வளவா எதிர்த்து நிப்பான். அவன் தான் அப்படியே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு நான் எதிரா நாம வந்து ஆண்டவரா இயேசு கிறிஸ்த நம்ம நேசிச்சு அவர் வழியில வர்றோம்னா, அப்ப நமக்கு எவ்வளவு தொல்லை குடுக்கிறவனா இருப்பான். எவ்வளவு கஷ்டத்த குடுக்கிறவனா இருப்பான். அந்த கஷ்டங்கள், தொல்லைகள் தான் பிசாசானவன் தூண்டி செயல்படுத்துகிறது. அப்ப எவ்வளவாக உபத்திரம் கொடுப்பான் என்பதை நாம் எல்லோரும் அறிந்ததே. இப்படிப்பட்ட உபத்திரவத்தை தாங்குவதற்கு தேவ பலன் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. தேவ பலனை பெறுவது அவருடைய வார்த்தையின் மூலமாகத்தான். உபத்திரவத்தை நாம் சகிக்கிற சூழ்நிலை வரும்போதெல்லாம் அவர் கொடுக்கும் பலன் தான் நம்மை தாங்குவது. அவருடைய வசனம் தான் நம்மளை தேற்றுவது, ஆற்றுவது. அப்ப அவரோட வசனத்தை ஒவ்வொரு நாளும் எப்படி சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை சொல்ற இரவும் பகலும் அவர் வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதிராத மரத்தை போல் இருப்பான்னு சொன்ன வசனம் நமக்கு நிறைவேறும். நிறைவேறும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, மேலும் படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் சொல்றாரு, மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல. காணப்பட இந்த உலகத்துல நம்ம பார்த்து கொண்டிருக்கிறவைகள் அல்ல. காணாத பரலோகம். காணாத பரலோகத்தை நம்ம நோக்கி இருக்கிறோம். காணாத ஆ பரலோகத்தின் தேவன பாதப்படி, பரமனின் பாதத்தை நம்ம காணாம இருக்கிறோம். காணாத பரலோகத்துல. இங்க நம்ம ஆண்டவர் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். கனவுல பேசுறாரு. வசனத்தின் மூலமா பேசுகிறார். ஆனா, நம்முடைய ஜீவன் அவரோடு போகும்போது முகமுகமாய் நம்ம அவரோடு தரிசிப்போம். முகமுகமாய் அவரோடு நாம் இருப்போம். அப்போ காணாத காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்குன்னா, காணாத பரலோகத்தை நோக்கி இருக்கிற நமக்கு,
அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். அதிசீக்கிரம்னா என்ன? நம் ஜீவன் உள்ள வரைக்கும். அதிசீக்கிரம். இந்த உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமகியை உண்டாக்குகிறது. நம்முடைய உபத்திரவம் என்ன? அது மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அப்ப எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலயும், எல்லா கஷ்டத்தின் மத்தியிலயும் நமக்கு ஒரு பெரிய பலன் நம்ம கூடவே நமக்கு இருக்குது. பின்னால நமக்கு உண்டு. நாம் அனைவருமே நித்திய வாழ்க்கையை பெற வேண்டுமென்றால், உபத்திரவத்தை சகிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆக, பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை. இப்ப பாடுகள் நமக்கு இருந்தாதான் பரலோகம் உண்டு. நமக்கு கிடைக்கும் நித்திய வாழ்க்கையை நினைத்து, நீ நமக்கு கிடைக்கப் போகிற பரலோக வாழ்க்கை நினைத்து, இந்த உலக பாடுகளை சகித்து வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஆக, நாம் ஒவ்வொருவருமே தேவ திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து, அவருக்கு பிரியமாக வாழ்ந்து, அவருக்கு ஊழியம் செய்து, அதனால் வரும் கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கும் பலத்தினால் சகித்து, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து, நாம் எல்லோருமே பரமனுடைய பாதத்தண்டையில போய் நாம் சந்தோஷத்தோடு போய் சேருவோம். இந்த சந்தோஷத்த நெனச்சு, நமக்கு இந்த உலகத்துல என்ன கஷ்டம், என்ன ஒரு அவமான பேச்சு, அவமான செயல்கள் நடந்தாலும், மனசுக்குள்ள ஹாப்பியா இருக்கணும். சந்தோஷப்பட்டு களி கூறணும். அதுவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பெரிய பலன், பாக்கியம் எல்லாமே. பாருங்க இந்த உலகத்துக்குள்ளேயுமே சில விஷயத்த கர்த்தர் வச்சுக்கிறார். பரலோகத்துல நமக்கு கிடைக்கிறது, நமக்கு டபுள் ப்ரமோஷன். டபுள் சந்தோஷம். ஆனா உலகத்துக்குள்ளேயும், திட்டுறியா? திட்டிக்கோ சந்தோஷம். பேசுறியா? பேசிக்க சந்தோஷம். அந்த சந்தோஷத்த குடுக்குறது யாரு? ஆண்டவர். அப்ப இந்த உலகத்துக்குள்ளேயே ஒரு பாக்கியத்த நமக்கு வச்சிருக்கிறாரு. சந்தோஷப்படக்கூடிய உள்ளத்த வச்சிருக்கிறாரு. ஆக நம்ம எதை குறித்தும் கவலைப்படாம, அவருடைய அவருடைய நாமத்துக்காக, அவருடைய ராஜ்யம் கட்டப்பட, அவருடைய நாம மகிமைக்காக, யார் என்ன சொன்னாலும், அத பத்தி கவலைப்படாம, அவருடைய ஊழியத்த செய்து, அவரோடு சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து, அவரோடு நம்ம ஐக்கியமாவோம். அவருடைய பாதத்தண்டையில நாம் ஒவ்வொருவரும் போய் சந்தோஷத்தோடு அவரோடு நித்திய வாழ்க்கை வாழ்வோமாக. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.